மக்களே இங்கே வாருங்க எவ்வளோ தூரம். நாங்கள் கூட கொஞ்சம் தூரம் நினச்சா இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு பக்கமாக இதே மாதிரி மரம் தாங்க. இங்கே பாருங்களேன் எப்பா, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் பெங்களூரில் இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மரம், அது எல்லா மரம் பார்த்தீங்கன்னா பார்த்தா இப்படி எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்குது. எப்பா சாமி, காலெல்லாம் ஓஞ்சி போகுது, கிளச்சையும் பிரேக்கையும் முதிச்சு. ஐயோ பாப்பா தூக்கு போகுது. பெருமாளே, அப்போ ஒரு 800 பார்த்துட்டேன் போட்டாங்க, க்ரீன் போட்டாங்க. டூ வீலர்காரங்க மத்தியில் கார் ஓட்டுறது பெரிய விஷயமாப்பா. இங்கே பாருங்க எல்லாமே ஜாம் ஆகிடுச்சு. மஞ்சநாத்தண்ணா எங்கண்ணா, என்னண்ணா பண்ணுறீங்க, வந்து கிளியர் பண்ணுங்கண்ணா. சலூனில் ஒன்ட்டார் பார்த்தியா? அவ்வளோதான் மக்களே, இனி கிருட்டுன்னு அழுத்துறோம். இங்கே பாருங்க மக்களே, மண்டபம் மட்டும் தெரியுது, பயங்கர கிராண்டாக இருக்குதுங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனி. இது ஐடி கம்பெனி தான். இந்த வருது அங்கே பாருங்க. அப்பா ஆஹா சரி சாமி. இந்த பக்கம் பாருங்க, அட்டே சாமி நானா, இது நல்லா முரட்டு மண்டபம் மட்டும் தெரியுது. அது மண்டபமா ஹோட்டலான்னு தெரியல மக்கள். இந்த பக்கம் இருந்தது. பெங்களூர் ரொம்ப பெருசுப்பா உண்மையாலுமே. ஏங்க மக்கள், அடுத்து பாருங்க, இங்கே ஒரு மால் இருக்கு மாதிரி இருக்கு. In 200 meters, turn left onto Intermediate Ring Road. சாமி பாருங்க மக்கள், இதெல்லாம் ஐடி, பெரிய ஐடி கம்பெனி. ஐடி டெக் பார்க். எப்படி இருக்கு பாருங்க, எத்தனை தட்டி. சாமி நானா, சரியான பெருசுங்க, ஒக்க மக்கா. முன்னாடி வாருங்க மக்களே, நைஸ் ரோடு பார்த்தீங்களா இல்லையா? இது சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட்டில் போட்ட ரோடு இதெல்லாம். மக்களே, இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்க மாட்டிருக்கு. அவர் என்னென்னு கேட்போம், அண்ணங்கிட்ட என்னென்னு கேட்போம் மக்களே. நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கே ஒருத்தர் இருக்காருங்க மக்களே, அவர் சொல்லி தான் இங்கே வரோம். இது பார்த்தா வேணால் நம்ம ஊர் மாதிரியே இருக்குதுங்க மக்களே. நம்ம ஊரில் பில்டிங்கை விட இங்கே கொஞ்சம் பில்டிங் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அதான் அங்கே இருக்கிறவர் அங்கே ரைட்டில் ஃபுல்லாக மாதிரி பார்த்து முல்ல. ஓகே மக்களே, ஃபைனலி அண்ணா வணக்கம். ஓகே அண்ணன் தான் மக்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். அண்ணா எவ்வளோ காலமாக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. 4 இயர்ஸா. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பர்வதமலை ஏறினீங்க தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற மலைங்க என்னென்ன ஏறிங்க, அண்ணாது மலை ஏற வீடியோனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர்னால தான் நாங்கள் பார்த்தது. அவர் தான் எப்போவுமே வச்சது. அவர் கூட நாமளும் பார்க்குறோம். வீட்டில் எல்லாருமே, சின்ன குழந்தைங்க எல்லாருமே நாங்கள் பார்க்குறோம். ஓகே. எப்போ நீங்கள் வீடியோ போட்ட உடனே அப்படியே 1/2 hour கால் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் போடுற டைம் தான் நாங்கள் சாப்பிட்ற டைம். அந்த டைம் போட்டு சாப்பிட்டுன்னே உங்களுக்கு வீடியோ பார்க்குறோம். சரி. இதுதான் அந்த பெருமாள் டெம்பிள் பெரியதா? இல்ல ப்ரோ, இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்துச்சு இல்லைங்களா? அங்கிருந்து தான் இந்த கல் வந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க செதுக்கி இங்க செஞ்சு நிக்க வச்சிருந்தது. திருவண்ணாமலையிலேருந்து கொரக்கட்டை கிராமத்துலேருந்து வந்திருந்தது. சரி. உள்ள இருக்காங்க ஸ்டாச்சு. உள்ள இருக்க ஸ்டாச்சு இருக்குங்களா? அதுதான். போலாம். ஓகே மக்களே, போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல். அண்ணாவோட வீடு அங்கே உள்ளதாக இருக்கு. அது கவர்மெண்ட் ஸ்கூல். ஹாய். சூப்பர். அண்ணன் பேர் வந்து சந்தோஷ் மக்களே. ஆமாம், ரைட். வாவ் மக்களே, நான் சத்தியமாக தான் நான் பார்க்கவே இல்லை. நான் நேர் அண்ணனை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தேன்னா, பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குதுங்க. இவ்வளோ பெரிய வெங்கடாச்சலபதி சிலை வேற எங்கேயும் இல்லைன்னா? வேற எங்கேயும் இல்லை. இடி நம்ம இந்தியா வேர்ல்டுல இதுதான் ஒரே கல்லுல செதுக்குனா ஒரு கல். இது 108 அடி. 108 ஒரே கல்லுல செதுக்குது. ஒரே கல்ல. ஓ பாருங்க, இடி வேர்ல்டுலயே இல்லை. எல்லாம் சிமெண்ட் ஒர்க் இல்ல மெட்டல் ஒர்க் செஞ்சிருப்பாங்க. இது கல்லிலே செதுக்கி இருக்குது. ஓகே. ஆனா மேல அதெல்லாம் என்ன தங்கமானது? எது ப்ரோ? இல்ல ப்ரோ, அது பஞ்சலோகம் ப்ரோ. ஓ பஞ்சலோகம். நம்ம கும்பகோணத்துல தான் எல்லாம் ரெடி பண்ணி வந்து போட்டுருக்கு. சரி. பஞ்சலோகம்னா இது ரேட் எல்லாம் கோல்டு எல்லாமே 5 வகையானது.
ரைட். அதுக்கு ரொம்ப பேர் அது தான தர்மம் செஞ்சு எல்லாம் ஊர்க்காரங்கெல்லாம் செஞ்சு தான் அது இது பண்ணிருக்காங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 50% கோல்டு தான் மிக்ஸ். ஓகே. மிச்சம்லாம் கம்மி தான். ரைட். இதை பாருங்க, அர்ஜுனனுக்கு வந்து தேர் ஓட்டுற மாதிரி. ரைட். சிறப்பு. தரம்ண்ணா விநாயகரோட இது பாருங்க. இருக்குண்ணா, பசங்க இருக்காங்க இல்லையா? பசங்க இருக்கிறாங்க. ஓகே மக்களே, செப்பல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸு. ஸோ இருக்குது, நாங்கள் வந்து செப்பல் விட்டாச்சு. ஓகேங்கண்ணா, செம நிறைவா. சுவாமியப்பா ஆண்டவா, ஒட்டேங்க அப்பா மக்களே, என்னங்க அது? அதாங்கண்ணா எங்கேதான் இருக்கு? விஸ்வரூபம் bro. இது விஸ்வரூபம். 11 தலை இருக்கு. 11 தலை இது டோட்டல் இடி யூனிவர்ஸே ஃபுல். அது அர்த்தம் சொல்லலாம். அப்படியா? ஃபுல் விஷ்ணு டோட்டல் 11 தலை இருக்கா? 11 தலை. அந்த பக்கம் 16 கை இருக்கும். ரெண்டு பக்கமும். அது சேஷம். அது செப்பரேட் கல்ல செப்பரேட்டா வச்சிருது. அது மேல செஞ்சு வச்சிருந்தது. 7 தலை நாகம். அது வந்துட்டு தனியா? தனியா அது. ஓகே. மற்றபடி எல்லாம் ஒரே கல். அது ஆக்சுவலி ஒன்றா வந்திருக்கும். அது ரொம்ப லென்த் ஆயிடுச்சு, வர முடியாம அது பீஸ் பண்ணி அப்புறமா எடுத்துணும். கரெக்ட். அது பெரிய வரதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. அதனால தான் பீஸ் பண்ணி அது செப்பரேட்டா வந்து இது செப்பரேட்டா வந்துச்சு. ஓகே. சூப்பர் ப்ரோ. ஒரே கல். ப்ரோ செம. இங்க எல்லா கோயிலும் இருக்கு. நவகிரகம், ஆஞ்சநேயர் கோயில், அனுமார் கோயில், கணபதி கோயில், அப்புறம் சுப்பிரமணிய கோயில், சிவன் கோயில் எல்லாம் இருக்கு. அஷ்டலட்சுமி கோயில் இருக்கு, கிருஷ்ணர் கோயில் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே ப்ரோ, போலாம். இங்க பாருங்க மக்களே, அது அந்த சிலை எடுத்துட்டு வந்து செதுக்குனதெல்லாம் பாருங்க. அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு பாருங்க. இப்படிதான் பண்ணியிருக்காங்க. சிறப்பு. ஆக்சுவலாக 100 ரூபாய் டிக்கெட்டு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடைய ரெஃபரன்ஸ் இங்கே தான் வீடு, அந்த வீடு அங்கே தான் இருக்குது. கூப்பிட்டு போகிறாரு. எங்கள் அப்பா. மேலேயே போகலாமாண்ணா? ப்ரோ போகலாம். சரி. இது மேலே வந்து மேலே அபிஷேகத்துக்கு அது இது போகிறாங்க ப்ரோ. அது பூ மாலை சாத்துறதுக்கு ஏதாவது போகிறாங்க. ஓகே. ஆஹா, ஆக்சுவலி இன்னும் ஒர்க் ரொம்ப இருக்கு ப்ரோ. என்ன ஒர்க் முடியல? ஒர்க் இன்னும் முடியல. ஆக்சுவலி லிஃப்ட் எல்லாம் வைக்கிற பிளான் இருக்கு. சரி. இங்கே பாருங்க மக்களே. வாவ் இங்கே பாருங்க, கட பகவான் பறந்துட்டு இருக்காரு. ஆஹா, சிறப்பு. கழுகு பறக்குது பாருங்க. செம ப்ரோ. ஆஹா மக்களே, இங்கே பாருங்க. ஆமாங்க, அருமை. எவ்வளோ பெரிய விஷ்ணு பகவான் வெங்கடாசலபதி. ஏங்க அகலம் மட்டுமே எவ்வளோ பெருசுங்க. இவ்வளோ அகலம் இருந்தனால தான் வந்து அந்த ஹைவேல அகலமே 40 அடி 35 அடி இன்னும் இருக்கு. அதனால தான் நிறைய இதெல்லாம் கூட ரொம்ப இது டேமேஜ் எல்லாம். வீடு எவ்வளோ நாள் கொண்டாந்தாங்களா ப்ரோ? ஆல்மோஸ்ட் 3 மாதம் மேலே தான் ஆச்சு. 3 மாதம் மேலே ஆச்சு. 3 மாதம் இங்கே நம்ம சாம்பல் பாலம் வந்துருச்சு. அப்புறமா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுட்டு அப்போ நிற்க வச்சுட்டாங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுங்களா, நிற்க வச்சு 3 மாதம் நின்றுச்சு. வரதுக்கு ஆல்மோஸ்ட் 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் ஆச்சு. 3 மாதம் சும்மா நின்றுச்சு. டோட்டல் கணக்கு போட்டால் 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் வரதுக்கே. ஓகே. சிறப்புங்க மக்களே. இங்கே வாரங்க மக்களே. அடாடாடாடாடா, செமங்க. போடலாம். வா செம. போட்டு நீ வச்சிரு. அப்படியே சேர்ந்து. ஆஹா, சிறப்பு. வா ஃபுல்லாக இங்கேயே சாத்திடுங்க. அங்கே உள்ளே போடுறதுக்கு ஆகாது, எல்லாமே இங்கே போட்டுருங்க. பரவாயில்ல, அப்படியே வச்சிருங்க. இல்லை அப்படியே எடுத்து வச்சிடணும் நீ. அப்படியே எடு. கோயில் ஃபுல்லாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஓகே ப்ரோ. மக்கள், அந்த கோவில் கட்டுமான திருப்பணி அப்படியே சொன்னார்லங்க, அதுதான். ஆனால் இது அபிஷேகம் பண்ணுறதால எப்படின்னா ப்ரோ, அது விசேஷ நாள் மட்டும்தான். அது ஆக்சுவலி வந்து கீழே டேங்க் இருக்கு. டேங்க்ல அது அபிஷேக தண்ணி என்ன இருக்கோ அது போட்டு அது மேலே அந்த பைப் இருக்கு மட்டும் அதில் வரும். பாலெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. அது அபிஷேகத்தை அந்த கலச தண்ணி இருக்கு. 108 கலசம் 1008 கலசம் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி மட்டும் தான் அபிஷேகம் ஆகும் சாமிக்கு. ஓஹோ. ஏன்னா பாலெல்லாம் ஊற்றினா ரொம்ப இதாகிடும். ஆமாம்.
க்ளீனிங் பண்ண ரொம்ப சிரமம். பால் ஊற்றுறனா லெட்டரு பயங்கரமாக ஊற்றணும். மோட்ரு போட்டால் போதும், அது டைரெக்டாக அங்கே அந்த கிழக்கு ஊற்றணும். அதான் சரிங்க பிரதர். சிறப்பு. சுற்றி போயிடலாங்களா? ஆமாம். ஓகே. அடுத்து பாருங்கள், நம்ம அண்ணாவுடைய வீடு தான் வருங்க. அண்ணமார் கொடி பறந்துட்டு பார்த்தீங்களா, அதுதான் அண்ணனுடைய வீடு. பார்த்தா நம்ம சேம் நம்ம மஞ்சநாத் அண்ணன் வீடு எப்படியோ அதே மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே, சூப்பர், சிறப்பு. பாருங்க, 2 சைடும் பாருங்க. இந்த மாதிரி கோயில் எங்கேயுமே நம்ம 2 சைடு வீடு, சென்டரில் கோயில். உங்களுக்குலாம் ஒரு கொடுப்பனா நான் தூங்கி எந்திரிச்சு சொன்னேன் சாமி முகத்தில் முடிக்கலாம். அது கடவுள் ஆசீர்வாதம், அவ்வளோதான். எங்களுக்கு கிடைச்சிருந்தது, அவ்வளோதான். பார்த்து ப்ரோ கொஞ்சம். ஓகே பிரதர். ஓகே ஓகே மக்களே, சிறப்பு. ஃபுல் அர்த்தம் இதில் இருக்கும் ப்ரோ. எவ்வளோ அவதாரம் இருக்குது சாமி, இது எல்லாமே இதில் கூடியிருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஒரு புராண கதை இந்த ஃபுல் இந்த ஒரு விஸ்வரூபத்தில் தெரியும் நம்மளுக்கு. தெரியும் எல்லாமே புராண கதைங்க என்ன இருக்குது, நம்ம இந்து இது அது ஃபுல்லாக அந்த ஒரு கல்லில் தெரியும். ஒரு கல்லில். ஓ, அதனுடைய இது இந்த கல் ஃபுல்லாக நரசிம்மர் அவதாரத்துலேருந்து பிடிச்சி எல்லாமே எவ்வளோ அவதாரம் இருக்குது ஃபுல்லாமே. ஓகே ப்ரோ, சூப்பர் 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 சூப்பர். சே, இந்த இடத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு பாருங்க நம்ம அண்ணன் மூலியமா. லக்ஷ்மி சீதா ராமலட்சுமி இப்போ அன் டைமிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இல்லை மார்னிங் வந்தால் ஓப்பன் ஆகுது, ஈவினிங் ஓப்பன் ஆகும். ஓகே ஓகே ஓகே. கிட்ட போங்க. அதான் மக்களே, பழைய கோவில் மக்களே பார்த்தீங்களா இல்லையா, சூப்பராக இருக்குங்க. நல்லா நறுமணங்க, செம செம செம. வரக்கூடிய இருங்க, காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா? ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா மக்களே, இங்கே வந்து கிருஷ்ணர் கோவிலுங்க. ஆஹா, கிருஷ்ணர் பாருங்க, குழந்தை இரவமாக தவழ்கிற மாதிரி இருக்குது பாருங்க மக்களே. தெரியுதா? சிறப்பு. ஆக்சுவலி அது தொட்டில் மாதிரியே செஞ்சுருக்கோம். ஓ, தொட்டில் மாதிரிங்களா? தொட்டில் மாதிரி செயின் இருக்கு பாருங்க. ரைட் ரைட் ரைட். தொட்டிலில் அப்படியே கிருஷ்ணன் தவழ்கிற மாதிரி. பாலகிருஷ்ணர். இது இந்த கோவில் இப்போ அது கவர்மெண்ட் அப்புறம் இல்லை பிரைவேட்? இல்லை இல்லை ப்ரோ, பிரைவேட். ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சு. நீங்கள் தான் அங்கேருந்து எல்லாமே நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் எல்லாமே. இங்கே டாக்டர் இருக்காரு, அவர் எல்லாம் சேர்ந்து தான் அவர் இது செஞ்சதுனால, ஊருக்கார சப்போர்ட்னால தான் இதெல்லாம். ஓகே ஓகே. பிரைவேட் தான் அது? பிரைவேட் தான் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் ப்ரோ. லக்ஷ்மி கோயில் சுத்தம் அஷ்டலக்ஷ்மிங்க இருக்காங்க. போயிட்டு வாங்க, சுற்றலாங்களா? சுற்றிட்டு வாங்க. ஓகே ஓகே ஓகே. லக்ஷ்மி தேவி, சிறப்பு. பாருங்க, அஷ்டலட்சுமியும் நானும் சுற்றுறேன், அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன். சிறப்பு சிறப்பு சிறப்புங்க மக்களே. அடுத்து பாருங்கள், வெளியிருக்கக்கூடிய அந்த பெரிய சிலை இருக்குல்ல, அது வந்து அப்படியே உள்ளே வந்து பஞ்சலோக விக்கிரகமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வச்சுருக்காங்க. செம்மல்ல, சிறப்பு. அப்படியே இது வந்து கோயிலுடைய 3D மேப்புங்களா? அப்புறம் கோயில் ஃபைனல் இப்படி தான் வரும். ஃபைனல் இப்படி தான் வரும். ஃபைனல் இப்படி தான் வரும். போயிட்டு இருக்கு இப்போ, கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு இருக்குது. ஓ, சரி 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 சரி. இங்கே பாருங்க மக்களே, இது வந்து என்னது தன்ய மண்டபம். இது 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 அங்கே இப்போ சௌட்ரி காட்டினீங்க மண்டபம், கல்யாண மண்டபம், அதை உடைச்சிட்டு இது வருது. ஓ, அதை எடுத்துகிட்டு. ஓ, சரி சரி சரி. இது பண்ணுவாங்க போல் பெரிய மண்டபம். ஓ, இன்னும் கோவில் இன்னும் முழுமையாக வேலையாகலைங்க. ஆகல. சரி 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 சரிங்க. இதுதான் மக்களே மேப்பு. இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. இது வந்து வெளியே இருக்கக்கூடிய ராஜகோபுரம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்படி தான் வரப்போகுது ஃபைனல். ஓகே ப்ரோ, ஓகே. இங்கே வாருங்க மக்களே. ஆஹா, செம செம செம. இவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். இந்த மாதிரி அவ்வளோ பெரிய பாறையை செதுக்கி சுற்றிலும் அண்ணா சொன்ன மாதிரி யானை நிறையா இருக்குங்க. 8 யானை சொன்னார், அந்த மாதிரி சுற்றிலும் யானை. ஆமாம், ஒரு முன்னாடி 2 யானை. ஓ, 2 இங்கே 2 அங்கே 2 அங்கே 2, மொத்தம் 4 மூளைக்கு 2 யானை, மொத்தம் 8 யானை. ஓகே பிரதர். ஆக்சுவலாக இங்கே வருங்க, இங்கே இருக்கிற நவகிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து மனைவியார் இருக்காங்க. சுற்றிலும் வந்து சுற்றி வந்தோம்னா எல்லாமே மனைவியாரோட அருள் பாலிக்கிற மாதிரி. இந்த மாதிரி நவகிரகம் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லைங்க. சிறப்பு. இங்கே வந்து எல்லா சாமியுமே இருக்குது. தட்சிணாமூர்த்தி, அனைத்து சாமியுமே இருக்குது. அவ்வளோதான், ஃபைனலாக ஓவரால் அப்படியே கும்பிட்டு வந்துட்டோம். இதை பாருங்க. ஆனால் இந்த இது வந்து மேலே கொடை மாதிரி வருதா? அந்த எஸ்எஸ்ல செஞ்சது கொடை மாதிரி மேலே வரும். ஓகே ஓகே, கொடை மாதிரி வருது. இதெல்லாம் வந்து கீழே வாட்டரா? இது ஃபுல் குளம். இது தண்ணி சாமி அப்படியே அதை மூஞ்சி இதில் தெரியும். அது மாதிரி முகம் தெரியுற மாதிரி. ஓகே. அப்போ அதெல்லாமே வேலை முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கும். கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. இது சில்லற இந்த சின்ன சின்ன வேலைங்க தான் இது. அது முடிஞ்சாலும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இன்னும் நல்லா செய்வாங்க. ஓகே. அது எவ்வளோ நாள் ஆகும் இதெல்லாம் முடியாது? ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 வருஷம் வேலை இருக்குது. 2 வருஷம் வேலை இருக்குது. சரி சரி. அங்கே அப்படி வந்துருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ப்ரோ. அது நம்ம திருவண்ணாமலை ரோடு தான். ஓ, சாமி உரசிட்டு வந்துருக்கு. ஃபுல்லு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுல்லு சப்போர்ட் பண்ணி, ஜெயலலிதா மேடம் அம்மா இருந்தீங்களா, அந்த இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கு.
எவ்வளோ வீடுங்க உடச்சிருக்காங்க, உடச்சிட்டு திரும்ப கட்டி கொடுத்துட்டு திரும்ப வந்து பழைய காலத்து இந்த சர்க்கல் இருக்குங்களா நம்ம தமிழ்ல, அதெல்லாம் உடச்சிட்டு திரும்ப ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்காங்க. ஓ சரி, ரொம்ப இது பண்ணிருக்காங்க. சரி 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 சரி. ஆனா இது அந்த ஊர்ல வரும்போது எல்லா ஊர் மக்களுமே அபிஷேகம் ரொம்ப ஜனம் அவ்வளோ ஜனம் இல்லைன்னா 20-30 கிலோமீட்டர் நடந்துட்டே சாமி கூட வந்திருக்காங்க அந்த ஊருக்காரங்க, அவ்வளோ வந்து விட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தத்தை உருவாக்கின கோவில். இந்த ரோட்ல தான் வந்திருக்கு என்ன பிரதர்? ப்ரோ ஃபுல் இந்த கரண்ட் கம்பம் எல்லாம் எடுத்துட்டு தான் வந்துச்சு. ஓகே ஓகே. இந்த கம்பம்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் 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 பிரதர். இந்த ஊர் பேர் ஈஜிபுராவா? ஈஜிபுரா. ஓகே. இங்க வரணும் எப்படி வரணும்? எங்க இப்போ ஈஜிபுரம்னா நம்ம ஒசூர்லேருந்து மடிவாலேருந்து லொகேஷன் ஆராமா இங்கே வந்துடும். ஓகே. ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி தேவஸ்தானம் போட்டால் அந்த லொகேஷன் வந்துடும். ஓகே ஓகே மக்களை, நான் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா? போகலாம் பிரதர். ஓகே. ஃபைனலி அண்ணாவுடைய பழைய வீட்டுக்கு வந்தாச்சு. புது வீடு வேலையாயிட்டு இருக்கு. அப்படியே இங்கே பாருங்க மக்களே. நானும் பாட்டேன் மஞ்சுநாத் அண்ணா வீட்டில் நான் காலைல உங்களுக்கு காமிச்சேன்ல, கரெக்டாக நான் காலைல அவங்க வீட்டில் காமிச்சு வந்தேன் ப்ரோ. இதே மாதிரி தான் எல்லாத்து வீட்லையுமே ஒரு சொம்பு வச்சு கலசம் மாதிரி வச்சிருக்காங்க. டெய்லியுமே வந்து பூ வச்சு மூமையாருமே நான் சொல்றேன் அண்ணாமலையார். ஓகே ஓகே. தான் இருக்காங்க அண்ணாமலையார் இருக்காரு. திருப்பதி ஏழுமலையான் ராமருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓம் சக்தி இவங்கள மாதிரி நம்மளால உங்களை மாதிரி கும்பிட முடியாது ப்ரோ. அப்பா ரொம்ப பக்தியா இருக்கீங்க. சூப்பர். இல்ல எங்களுக்கு சாமினா ரொம்ப கமான். அண்ணாவுடைய பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு காமிக்கலாம் வீட்டில். உங்க நேம்? பிந்துஸ்ரீ. ஓகே ஓகே. போய் ஸ்டடி பண்ணுங்க. ஓகே. சும்மா காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் பார்ப்பாங்களாமா. நான் வரும்போது ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொன்னால் அண்ணன் உடம்பு பண்ணிட்டாரு. கண்டிப்பாக நான் உடம்பு போடுறதில்ல. எனக்கு போய் நம்ம எதாவது வாங்கிட்டு நம்பர் பார்ப்போம். ஓகே குடி. ரைட். பரவாயில்ல. நம்ம எங்கேருந்து எங்கேயோ இதாகி ஒரு வீடியோ போட்டு அதன் மூலிமா ஒரு அறிமுகமாகி இந்த அளவுக்கு வந்து ஒரு நட்பு ரீதியாக வந்திருக்கிறோம்னா எல்லாம் யூடியூப் மூலிமா கிடைச்ச ஒரு வரம் தான் மக்களே. ஆமே ஒரு பிளாக் காஃபி மாமே. பிளாக் காஃபி எனக்கு தண்ணி காசிட்டு அதில் சக்கரை போட அது காஃபி போட்டு காலி குடிச்சிட்டு. அடுத்து பாருங்கள், நம்ம அண்ணாவுடைய அம்மா தான் அவங்க. ஸோ மம்மா ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க. பார்க்குறீங்களா? ஓகே. நல்லா இருக்கீங்களா? வீடியோலாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி. நாங்கள் பார்க்கறது தூங்க மாட்டோம். தூங்குறது இல்லை. உங்கள் வீடியோ ஒரு நாள் 3 வாட்டி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். நான் அப்போ சாப்பாடு சாப்பிட்டு அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரிங்கம்மா. சரி சரி. ஓகேங்க மக்களே. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா அண்ணாவுடைய புது வீடு கட்டுறாருல, அங்கே மேலே போயிட்டு உங்களுக்கு அங்கிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை காமிக்கிறேன். சரி சரி ஓகே மக்களே. ஃபைனலி அண்ணாவுடைய புது வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தாடா ஆத்தா அங்கே பாருங்க சாமி செமையாக இருக்காருங்க ஐயா. இல்லை இல்லை நீங்கள் அசால்ட்டாக போகிறீங்க. நமக்கு கொஞ்சம் பிரதர் ஹைட்டு சரியான ஹைட்டு பிரதர். இங்கே எல்லாருமே ஒரே மாதிரி தான் கட்டுறாங்க. செம மக்களே. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரமங்கலம் இருக்குல்ல மக்களே, நம்ம பப்பு கிளப் போனோம்ல. ஸோ அந்த சரௌண்டிங் தானாமா. இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட இந்த கோரமங்கலம் சரௌண்டிங்கில் 1500 ரெஸ்டாரண்ட்டா 1800 ரெஸ்டாரண்ட்டு. வேர்ல்ட்லேயே இது பெருசு. போகலாம் வாங்க போய் பார்த்துருவோம். பெங்களூரை ஒயிட் ஃபீல்டு அங்கே காமிச்சேன், கோரமங்கலாவை இங்கே காமிக்கிறேன். டே சாமி நானா ஏங்க அங்கே மஞ்சுநாத் அண்ணா வீட்டில் பார்த்ததை விட இங்கே நல்ல வியூங்க. அந்த ஒரிஜினல் பெங்களூரை இங்கே பாருங்க. அப்படியே சாமி இங்கே இருக்குதுங்களா? டாடாடாடா அங்கே பாருங்க மக்களே. சுற்றிலும் எத்தனை வீடு எத்தனை அப்பார்ட்மெண்ட்டு அப்படியே பாருங்க. 360 டிகிரி ஏதோ ஒரு மலையில் போய் நின்று எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மக்களே எனக்கு. பா செம செம செம. நம்ம கடந்து வரும்போது வந்த அந்த காடுகள் தான் அதெல்லாமே ஃபுல்லாக ஒவ்வொரு வீட்லையும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 டேங்க். ஏன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குல்ல, அதனால் வந்து எல்லாம் அப்படி தான் பாருங்க. சுற்றிலும் அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தூரத்துலலாம் வந்து எல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் தான் பாருங்கள். தெரியுதா? செம செம மக்களே. எங்கப்பா பிரதர் பெங்களூர் ரொம்ப பெருசு பிரதர். நீங்கள் ஃப்ரீ இருந்தால் ஹைகோர்ட் போயிருக்கலாம், விதான் சௌதா. அங்கேயும் நல்லா இருக்கு. கபான் பார்க். ஓ அதெல்லாம் இங்கே பக்கமா? பக்கம் தான் ப்ரோ. அதனால அங்கே தான் வேலை செய்யும். அப்படிங்களா? ஹைகோர்ட்டில் தான் வேலை செய்யும். ஓ சரி 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 சரி. அந்த பில்டிங் மேலே ஒரு வீடு இருக்குது, பங்களா இருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா?
ஆமாம் அது யாரோ இது ஊசி மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் இருக்கு விஜய் மல்லையாவோட. அதுதான். ஓ இருங்க ஜூம் பண்ணிடலாம் மக்களே. நம்ம விஜய் மல்லையா கிங்ஃபிஷர் ஓனர் இருக்காருல, அவருடைய வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்க. அதான பிரதர்? அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே அவருடைய வீடு. ஓஹோ, அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே வீடுங்க மக்களே. அது வந்து விஜய் மல்லையாவுடைய வீடு. ஓகே ஓகே ஓகே. இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, மேவால். அது இடி பெங்களூருக்கு. அது பழைய, ரொம்ப பழைய பில்டிங்கு, 100 ஃப்ளோர் இருக்கு. ஏதா அதுங்க அது இதுதானுங்க மேவால். ஓகே 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 ஓகே. ரொம்ப பழைய பில்டிங். ரொம்ப பெரிய பழைய பில்டிங்காக 100 ஃப்ளோருக்கு மேலே இருக்குன்றாரு. அப்பா செம பிரதர். ஆனால் கிராமத்துலேருந்து வந்துட்டு பிரதர் உண்மையாலுமே இதெல்லாம் பார்த்தோம்னா பா என்ன பிரதர் எப்படி உங்களுக்குலாம் எப்படி பிரதர் இருக்குங்களா? ஆனால் நம்மளுக்கு என்னன்னா அந்த வில்லேஜ் இதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம மஞ்சளாத்தில் இருக்காரு இல்லைங்களா, சிச்சலா இப்போ தோட்டம் இது வரைக்கும் தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் தான் அதெல்லாம் வித்துட்டு எல்லாம். இப்போ இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து விவசாய நிலம் தான். விவசாய நிலம் தான் ப்ரோ, ஃபுல்லாக விவசாயம் தான் இதெல்லாம். எல்லாருமே ரொம்ப வெறும் மாடு தான் இங்கே, ரொம்ப மாடு இங்கே வளர்க்குவாங்க. பாலுக்கு இருக்குது, பால் பிஸ்னஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. காய்கறி பூவெல்லாம் அவ்வளோ இருக்காது, ஆனால் வெறும் காய்கறி தான் ஜாஸ்தி. இன்றைக்கி எல்லாம் பில்டிங் ஆகிடுச்சு இல்லை, இன்றைக்கி எல்லாம் கமர்ஷியலாக மாறிடுச்சு உங்களே. பாருங்களே தெரியுதா? ரைட் 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 ரைட். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் அண்ணன் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்த்து பைப்புக்கு இதாக இருப்பது. நீ ஒன்றும் பிரச்சனை வா. ஆஹா 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 மக்களே, கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. ஏங்க மக்களே உண்மையாலே கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே பாருங்க மக்களே, அண்ணன் நான் அப்படி கைப்பிடிச்சிருந்தேன். எனக்கு ஆமாம், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நான் உங்களை இழுத்து விட்டுற மாட்டேன், டோன்ட் வரி. இங்கே பாருங்க மக்களே தெரியுதா? ஆஹா ட்ரோன் ஷாட் கழுகு பார்வையில் எப்படி திருமாலை எடுக்கணும்னு நினச்சோன்னா அது வந்து அப்படியே இங்கேருந்து எடுத்தாச்சு. அதான் நானே கொஞ்சம் காத்தடிக்க நானே கொஞ்சம் போகலாம்னே. இது எப்படி கம்ப்யூட்டர் வச்சிருவீங்களா? எதுவும் வைக்கல, ட்ரெயின் தான். ஓகே ஓகே. யாரும் வர மாட்டேன், கேட் பண்ணுறது யாரும் வர மாட்டேன். ஓகே ஃபுல்லாக கிளாஸ் வரும். ஓ சரி சரி. அதான் அதான் அதான். ஓ ஆமாம், எப்பவுமே இருக்கும். அங்கே பாருங்க, ரொம்ப பேர் அது கமெண்ட்டில் பார்க்குறாங்க எல்லாம் கிராஃபிக்ஸ்னு சொல்கிறாங்க, ஏஐ. ஆக்சுவலி ஒரிஜினல் அது. சாங் எப்பவுமே வந்தாங்க நிற்கும். ஓஹோ செம்மாங்க. ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னப்பா ஏரோப்ளைன் ஹெச்எலுக்கு வந்து ஸ்டார்ட் ஆஹா ட்ரைனிங் ஏரோப்ளைன். ஓ அதான் ட்ரைனிங் ஏரோப்ளைனா? ஓகே ஓகே மக்கள் எங்கே ப்ரைவேட் ஜெட்டு எல்லாம் வந்து. ஓ ப்ரோ ரொம்ப கேள்வி இருக்குதுங்க. சிறப்பு 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 மக்களே. அடுத்த கட்டமாக அப்படியே அண்ணனுடைய வண்டி எடுத்துக்கிட்டு அண்ணன் ரெண்டு பங்காளியும் அண்ணனும் முன்னாடி வராங்க, நான் பின்னாடி வரேன். அண்ணனுடைய கடை இங்கே மக்களே, இங்கே ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருக்காரு, ரெஸ்டாரண்ட் ஒன்று. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காக. சரி வாங்க போவோம். ஸ்ட்ரைட்டாக வாங்க அப்படின்னாரு தலைவர். அதான் காய்கறி வண்டியெல்லாம் பாருங்கள் மக்களே. சிட்டி உண்மையாலுமே சிட்டியில் உண்மையாலுமே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. அந்த ஒயிட் ஃபீல்டு ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் நான் நிறைய வித்தியாசங்களை உணர்றேன். காய்கறி மார்க்கெட்டை பாருங்கள். ஓகே, நல்ல ஒரு மக்கள் வாழக்கூடிய இடம், நிறைய பேர் இருக்காங்க இந்த ஏரியாவில். ஃபைனலி வண்டி கொண்டா நிறுத்தியாச்சு, அண்ணனுடைய கடைக்கு வந்தாச்சு. ஸ்ரீ சந்தோஷ் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஓகே பிரதர், சூப்பர் சூப்பர். அண்ணா என்னென்ன பண்ணிருக்கீங்க? எல்லாம் ஃபுல் சைனீஸ் ஐட்டம். சைனீஸ் ஐட்டம் ஒரு பிரியாணி இருக்குது. ஒரு பிரியாணி எல்லாம் சைனீஸ் ஐட்டம். சைனீஸ் ஐட்டம். ஓகே ஓகே. எப்படி மக்கள் வரவேற்பெல்லாம் நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே ஓகே சூப்பர் பிரதர். ஆல்மோஸ்ட் 5 வருஷம் ஆச்சு இங்கே ஓப்பன் பண்ணி. அதுக்கு முன்னாடி அந்த கோயில் இருக்குங்களா, நம்ம கோயில் பின்னாடி ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு 3 வருஷம் இருந்துச்சு. கோவிட் வந்த பிறகு க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் இங்கே ஓப்பன். ஓ சரி சரி சரி. 2020 இங்கே ஓப்பன். 2020. ஓகே ஓகே. மக்களே கோயிலுக்கு வந்தீங்கன்னா லொக்கேஷன் போய்ட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஓகே சார். ஓகே மக்களே, ஸோ ஃபைனலி வந்தாச்சு, சாப்பிடலாம். ஓகே மக்களே, இங்கே பாருங்க, இங்கே வந்து ராமபிரான் அப்படியே அண்ணாமலையார். அதான் அதான் அதான். சூப்பர் சூப்பர், செம பிரதர், அருமை அருமை. ரெஸ்டாரண்ட் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாரப்பா. ஓகே மக்களே சாப்பிட்லாம்.
ஓகே மக்களே, அடுத்து எக் ரைஸ். நம்ம தீபனுக்கு வந்து எக் ரைஸு, நம்மளுக்கு வந்து பிரியாணி இருக்குது, சாப்பிட்லாம். ஓகே ஆஹா, சிறப்பு மக்களே. சரி ஓகே, தீபனுக்கு எக் ரைஸ் ரெடி ஆகட்டும். அடுத்து நம்ம உட்காரலாம், சாப்பிட்லாம் மக்களே, பசிக்குது. நெக்ஸ்ட்டு பெல்லி மெல்ட் அப்படின்னு சொல்லி ஜீராவில் வந்து ஒரு சோடா, நம்மளுக்கு வந்து க்ரீன் ஆப்பிள். என்ஜாய். சீரகத்தில் ஜூஸுங்க மக்களே. நான் குடிச்சிருக்கேன் ஆல்ரெடி, இதுக்கு முன்னாடி எங்கேயே ஒரு ஞாபகம். சாப்பிட்டு குடிக்கலாம். சூப்பர் தீபனே, எக் ரைஸ் வந்துருச்சு, சாப்பிடு. நான் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மக்களே அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு சுட 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 சுட. ஆஹா, என்னங்க அது, ஒரு இத்தனை பீஸ் வச்சு கொடுத்துட்டாரு தலைவர். பிரியாணியில் விட பிரியாணி சாப்பாடை விட கறி தான் ஃபுல்லாக அதிகமாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜம்முன்னு சாப்பிடுமா. இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து இங்கே கம்பல்சரி வந்து செம்மையாக கட் பண்ணி இது பண்ணிடுறாங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணிடுறாங்க எல்லா ஹோட்டல்லையுமே. சரி, ரொம்ப கவனிக்கிறாரு மக்களே. மசாலா கரெக்டா சூப்பர்ங்க. பிரியாணி உண்மையுமே டாப் டாக் தான் இருக்குது. அதான் பிரியாணி செம்மையா இருக்கு. ஜீரக சம்பா ரைஸ் மகளே, ஜீரக சம்பா தானே? ஓகே ஓகே. இந்த ஜீரக சம்பா வந்து நாட்டி ஸ்டைல் கிரீன் கலர் பிரியாணி இருக்குங்களா, அது மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. இதுக்கெல்லாம் இந்த ஆம்பூர் பிரியாணி தான், ஆனா வடி பிரியாணி தான், ஆனா மசாலா வேற நம்மளுக்கு. ஓகே ஓகே ஓகே. மெத்தட் அதுதான், மசாலா வேற. இல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ரைஸ் உண்மையா செம்மையா இருக்குங்க. அது காலி ஆயிட்டு பிரியாணி உங்களுக்காகவே எடுத்து வச்சிருந்தது. அதான் ஓகே ஓகே. நம்மளுக்கு தனியா எடுத்து வச்சிருந்துருக்கு அப்படியே. சிக்கன் ஓகேவா, உண்மையாமே எல்லாமே நல்லா இருக்குப்பா. எக் ரைஸும் நல்லா இருக்கு, இது வேற லெவல் இருக்குங்க மக்களே. இதான் பார்த்தாலே தெரியுது நினைக்கிறேன், ரைஸ் செமையாக பண்ணியிருக்காது. சரி ஓகே மக்கள், அப்படியே சாப்பிட்றேன். பசி செம பசியே எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ஸ்டார்டிங்கில் பசி இல்லைங்க, நான் கூட சொன்னால எக் ரைஸ் வாங்கிருக்கலாம்னு தோணுச்சு. அப்படிங்கிற மாதிரி இந்த பிரியாணி சாப்பிட்டோன்னே பசி வந்துச்சு. நல்ல வேலை பிரியாணி சாப்பிட்டேன். ரைட்டை தூத்து டைப் வச்சு ட்ரை பண்ணலாம். ஊத்து டைப் வச்சா கம்பல்சரி வந்திருக்காது. கொஞ்சம் மாதிரி. ஓகே 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 ஓகே. செம. எங்க மக்களே, தீபா எப்படி இருக்கு ப்ரெசன்டேஷனு? உனக்கே சாப்பிடலாம் ஆசையாக இருக்குது தானே? இங்கே பாருங்க மக்களே, லாலிபப் இருக்குல்ல, லாலிபப் வந்து அப்படியே மசாலா சாஸ்லாம் ஊற்றி ரெடி பண்ணி மஞ்சூரியன் டைப்பில் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சாப்பிடலாமா? சேர்ஸ் மக்களே. சூப்பர். சில்லி ப்ரோ. பிரதர் கோபி போட்டுருந்துச்சு. கோபி இது காக்கோல் செடி அவருக்கு போடுறாரு. சில்லி சிக்கன் வச்சு இத்தனை எப்படி சாப்பிட்டு ஜஸ்ட் பார்சல் பண்ண வேண்டியதான். நீங்க வெஜ் சில்லி சிக்கன்
ஒர்த்து. சரி ஓகே மக்களே, நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்கள் ஆக்சுவலாக இதில் இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் பவுடரோ அல்லது வேறு சில்லி அந்த சாஸோ அதெல்லாம் எனக்கு நான் கூட சாஸ்ன்னு சொன்னாலும் அதெல்லாம் கிடையாதாம்மா. மிளகாய் இருக்குல்ல, மிளகாயை வந்து அரைச்சி ஊற்றி அதில் தான் அந்த கலர் கொண்டு வராராம்மா. அண்ணா அந்த மேட்டர் சொன்னோன்னே எனக்கு சாப்பிடலாம்னு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆசை வந்துருச்சு. மக்கள் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரிஜினலாக மிளகாய் வந்து அரைச்சி செய்கிறது. மிளகாய் வேக வச்சுட்டு பேஸ்ட்டு இதுதான் நாங்கள் போடுறோம். எந்த ட்ரை பவுடர் அதெல்லாம் போடவே மசாலா வெறும் போட்டால் வெறும் பெப்பர் சால்ட்டு தான். ஓ, பிளாக் பெப்பர் சால்ட்டு தான், மிளகு தான். நாங்கள் அதுதான் அது கூட அரைச்சிட்டு தான் நாங்கள் போடுவோம். ஓகே, ரெடிமேட் பேக்கெட் எல்லாம் வாங்கவே மாட்டோம். ஓ சூப்பர் பிரதர், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஊறுகாய் மாதிரி தான், ஆனால் ரொம்ப காரம். இது என்ன சொல்கிறாங்க, குண்டூர் மிளகா இருக்கு, அது குண்டூர் மிளகா. ஓகே. மக்களே அடுத்து பாருங்க, தலைவர் விட மாண்டாரு எங்களை. அடுத்து வந்து ஜிலேபியும் கொண்டு வந்துட்டாருங்க. மக்களே ஜிலேபி சாப்பிட்டு பாரு. செஸ் ஏய் வீரா உள்ள இருக்கு, அதான் வந்துடுச்சு நம்மளுக்கு. எடுத்து காமி தெளிவு போட்டா சுட சுட இருக்கு. சுட சுட ஆவி பறக்க அப்படியே ஸ்பூன் ஒன்று கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணிடலாம் மக்களே. பையா ஆரக் ஃபோக் 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 யா சாப்பிடலாமா? கோபி மஞ்சூரியன். இந்த கோபி மஞ்சூரியன் நம்ம தனியாக வாங்கி தரணும்னா அது ஒரு 150 ரூபா பில்லு போடுவாங்க. நல்லாக்கா சாப்பிட. சிக்கன் லாலிபாப் பார்சல் பண்ண சொல்லிட்டு மக்கள். சேஸ் சேஸ். எப்படி இருக்க மக்களே? ஆஃப்டர் சாப்பாடு அடங்கப்பா சாமி முடியலைங்க. என்னால் இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அதை சாப்பிட்றீங்களா சொல்லி நம்மளை ஐயோப்பா இங்கே நிற்கிதுங்க மக்களே. சாப்பாடு ஃபைனலாக சரிமானதுக்காக ஜீரா ட்ரிங்க் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மக்களே நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த சைட் யாரும் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே பிரதர்? ஓகே. அண்ணன் சொல்ல கிடையாது, நானாக சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பிரமாதங்களா இல்லை, அண்ணன் நம்மளை ஒன்று கொண்டு ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணோம். நான் சொல்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த கலரிங்லாம் பெருசாக பண்ணுறது கிடையாது, எல்லாமே இந்த மிளகாய் வச்சு பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வாங்க ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி மக்களே. மக்களே அடுத்து பாருங்கள் மக்களே, நம்ம தவனுக்கும் குட்டி பாப்பாவுக்கும் வந்து கிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா வந்து வாங்கி வந்துட்டாரு. வீட்டில் பசங்கக்கிட்டே ஓப்பன் பண்ணுங்க. ஓகே பிரதர், கண்டிப்பாக. ஓகே மக்களே, அவ்வளோதான் ப்ரோ. பாய். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. பாய். ஆளார் எல்லாமே நேபாள். ஓகே பாய். எல்லாம் ரிலேஷன் தான். அப்படியா? அவ்வளோதான். ஓகே மக்களே, அப்படியே இங்கே பாருங்கள், டிராஃபிக்கை பாருங்கள். ரிட்டர்ன் போகும்போது இன்றைக்கி தாங்க என்னால் காட்ட முடிஞ்சதுங்க டிராஃபிக். இன்னும் நான் ஆக்சுவலாக கேமரா ஆன் பண்ணது வந்து கொஞ்சம் லேட்டாக ஆன் பண்ணிட்டேன் மக்களே. தெரியுதா? இதுதாங்க பெங்களூர் டிராஃபிக்கு. ஏங்க எவ்வளோ தூரம் வந்துட்டேன் மக்களே. வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிற்கிது வண்டி எல்லாமே. என்னடா அது? பாருங்க, இந்த வண்டியெல்லாம் என்னைக்குங்க போய் சேர்றது? தீபா, இதெல்லாம் மாநாட்டுக்கு நிற்கிற மாதிரி நிற்குது. பாருங்க, எப்பா